ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேக் செயின் ஸ்டிச். பேக் செயின் ஸ்டிச்சில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா த்ரெட்டு மட்டும் யூஸ் பண்ணி போடுற பேக் செயின் ஸ்டிச், அதாவது சரி த்ரெட், சில்க் த்ரெட் இதெல்லாம் யூஸ் பண்ணி போடுற பேக் செயின் ஸ்டிச். அண்ட் செகண்ட் டைப் என்னென்னா பீட்ஸ் ஆட் பண்ணி போடுற பேக் செயின் ஸ்டிச். பேக் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு தேவையான பொருட்கள்: சில்க் த்ரெட், அயன் நீடில், ஷார்ப்பான சிஸ்ஸர் அண்ட் ஏதாவது பீட்ஸ், சுகர் பீட்ஸ் இல்லை 3mm பீட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்டாண்டாக எடுத்திருக்கேன். நல்லா பாருங்கள், டபுள் ஸ்டாண்டாக எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பஞ்ச் பண்ணி த்ரெட் எடுத்து ஒரு குட்டி பேக் ஸ்டிச் போடணும். எப்போவுமே நம்ம பேக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம டைரக்ஷனுக்கு கொண்டு வந்து ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் பஞ்ச் பண்ணி அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். அது பக்கத்துலேயே தான் போடணும், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கு உள்ளக்க ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். இப்போது நீடில் ரிவர்ஸில் கொண்டுட்டு போய் முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கு உள்ளக்க ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு நீடில் நம்ம டைரக்ஷனுக்கு கொண்டு வரணும். இப்போ மறுபடியும் ஒரு 1/4 இன்ச்சில் பஞ்ச் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நீடில் ரிவர்ஸில் கொண்டுட்டு போய் முந்தின ஸ்டிச்சுக்கு உள்ளக்க ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் நம்ம டைரக்ஷனுக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி தான் பேக் செயின் ஸ்டிச் போடணும். பேக் செயின் ஸ்டிச்சை ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் அண்ட் நாட்டட் செயின் ஸ்டிச்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாட்டாக கிடைக்கிறது தான் நம்ம பேக் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி போடுற செகண்ட் டைப் பேக் செயின் ஸ்டிச் எப்படின்னு பார்க்கலாமா? சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்டாண்டாக எடுத்துக்கலாம். இதுக்கு மெயின் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணி த்ரெட் எடுத்து எப்பவும் போல் ஒரு பேக் ஸ்டிச் போட்டு முன்னாடி போட்ட பேக் செயின் ஸ்டிச் மாதிரி தான், ஆனால் சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். பஞ்ச் பண்ணி அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். ரிவர்ஸில் கொண்டுட்டு போய் முந்தின ஸ்டிச்சுக்கு உள்ளக்க ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். இப்போ என்ன பண்ணணுன்னா ஏதாவது 3mm பீடோ இல்லை சுகர் பீடோ ஏதாவது ஒரு பீட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பீட் நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் பக்கத்துலேயே போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 1/4 இன்ச்சில் பஞ்ச் பண்ணி பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ரிவர்ஸில் கொண்டுட்டு போய் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஒரு பீடை ஆட் பண்ணி அந்த பீட் நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். மறுபடியும் 1/4 இன்ச்சில் பஞ்ச் பண்ணி பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச், ரிவர்ஸில் கொண்டுட்டு போய் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு ஒரு பீடை ஆட் பண்ணிவிட்டு அந்த பீட் நகராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த லாக் ஸ்டிச் போடுறோம். அவ்வளோதான், இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நம்ம எப்போவுமே ஒரு ஸ்டிச் கற்றுக்குறோன்னா அந்த ஸ்டிச்சை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். இந்த ஸ்டிச்சை இங்கே யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சில ப்ளவுஸ் அண்ட் குர்தாஸ்லேனா இந்த பேக் செயின் ஸ்டிச் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சில பிக்சர் ஐடியாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த பீட்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது ஈவன் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.